இன்னைக்கு அமீன் குக்ஸ்ல டேஸ்டியான மங்கி பிரெட் பண்றது எப்படின்னு பார்க்கலாம். என்னது மங்கி பிரெட்டா அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த பேருக்கான ரீசன வீடியோ கடைசியில சொல்றேன். இந்த மாரி எக்ஸைட்டிங் ரெசிபீஸ்க்கு அமீன் குக்ஸ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல மில்க்கோட எக் அண்ட் மெல்டட் பட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, இப்ப மைதாவோட சால்ட், ஈஸ்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மில்க் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா ஒரு சாஃப்ட் டோவா நீட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 8 டூ 10 மினிட்ஸ் நல்லா நீட் பண்ணதுக்கு அப்புறமா மேல ஆயில் அப்ளை பண்ணிட்டு, இத வந்து ப்ரூஃப் விட்டுறலாம். இப்ப கேரமல் சாஸ் பண்றதுக்கு ஒரு பேன்ல சுகர் அண்ட் வாட்டர் ஆட் பண்ணி, சுகர் நல்லா கேரமலைஸ் ஆனதுக்கு அப்புறமா, இதுல வார்மான ஃப்ரெஷ் கிரீமோட பட்டரையும் ஆட் பண்ணி ஒரு 1 மினிட் குக் பண்ணிட்டு, இந்த சாஸ வந்து தனியா எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒரு பவுல்ல சுகரோட சின்னமன் பவுடர் ஆட் பண்ணி, அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்ப மைதா நல்லா ப்ரூஃப் ஆனதுக்கு அப்புறமா, ஒர்க் ஏரியாக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு, இத வந்து சின்ன சின்ன ஸ்கொயர்ஸா கட் பண்ணிக்கலாம். இப்ப இந்த ஸ்கொயர்ஸ் எல்லாத்தையுமே வந்து குட்டி குட்டி பால்ஸா உருட்டிட்டு, நம்ம சின்னமன் சுகர்ல வந்து ஃபுல்லாத்தையும் உருட்டிட்டு, இத வந்து ஒவ்வொரு லேயரா வச்சுருங்க. இப்போ ஒவ்வொரு லேயர் மேலயும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த கேரமல் சாஸ வந்து போர் பண்ணிட்டு, கம்ப்ளீட்டா அசெம்பிள் பண்ணதுக்கு அப்புறமா, ஒரு 15 மினிட்ஸ் அகைன் வந்து இத வந்து ப்ரூஃப் விட்டுறலாம். இப்ப நல்லா ப்ரூஃப் ஆயி வந்ததுக்கு அப்புறமா, ஆன் அ ப்ரீ ஹீட்டட் அவன் 180 டிகிரீஸ்ல 30 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப பேக் பண்ண மங்கி பிரெட்ட வந்து ஒரு பிளேட்ல வந்து மாத்திட்டு, மேல வந்து கேரமல் சாஸ வந்து போர் பண்ணீங்கன்னா, செம்ம யம்மியான மங்கி பிரெட் ரெடி. இப்ப இது ஏன் மங்கி பிரெட்ன்னு கூப்பிடுறாங்கன்னா வந்து, நம்ம நார்மலா கேக்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஸ்லைஸ் பண்ணி தான் சாப்பிடுவோம். பட் இது வந்து தனித்தனி பால்ஸா பிச்சு பிச்சு சாப்பிடுற மாரி இருக்கனால தான் இதுக்கு மங்கி பிரெட்ன்னு பேரு. இன்னொரு ரெசிபில பார்க்கலாமா?